உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. திரு ஜே.வி.சி. ஸ்ரீராம் அரசியல் விமர்சகர் தொடர்பில் இருக்கிறார். பாமக பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாக இருப்பதாக தகவல். திரு ஜே.வி.சி. ஸ்ரீராம், இது இந்த அணியை ஒரு கிரெடிபிளான அலையன்ஸாக வலுப்படுத்தும் நினைக்கிறீங்களா? ஆல்ரெடி கிரெடிபிள் அலையன்ஸ் தாங்க. உங்க செய்தி தொடர்பாளர் வந்து பேசும்போது மூன்றாவது அணினாங்க. மூன்றாவது அணி கிடையாது, இது இரண்டாவது அணி ஆர் முதல் அணினே சொல்லலாம். ஏன்னா மத்தியில் ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அதன் தலைமையில் ஒரு ரெயின்போ கோயிலேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுல கேப் இருந்தது நார்தன் தமிழ்நாடு மட்டும்தான். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து திருவள்ளூர்ல ஆரம்பிச்சு கொங்குல வந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் திருப்பூர் வரைக்கும் அந்தியூர் வரைக்கும் இருக்கு அவர்களுடைய ஆதரவு. திண்டுக்கல்லையும் அவங்களுக்கு ஆதரவு இருக்கு. அதே மாதிரி நார்தர்ன் சைட் டெல்டால பாத்தீங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திண்டுக்கல் அவங்க போட்டிட்டாங்க. ஆமா, தஞ்சாவூர் வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி நான் வந்து தந்தி டிவிக்கு மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, தென் மாவட்டங்கள்ல வந்து உங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி வலுவா இருக்கு. அதே சமயத்தில் தென் மாவட்டங்கள்ல அதிகபட்சம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவு கிடையாது. ஆனா டெல்டா, நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் பிளஸ் லிட்டில் பிட் ஆஃப் கொங்கு. இல்லையா நீங்க பாக்கலையா? வட மாவட்டங்கள் பாமகவுடைய செல்வாக்கு இருக்கக்கூடிய பகுதிகள், மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல பாஜக வளர்ந்து வருதுன்னு பார்க்கப்படுது. சோ பாஜக எங்க பலன் கொடுக்குமோ அங்க பாமகவுடைய செல்வாக்கும், பாமகக்கு எங்க செல்வாக்கு இருக்கோ அங்க பாஜகவுடைய செல்வாக்கும் பரஸ்பரம் மியூச்சுவலா டிரான்ஸ்பர் ஆற மாதிரி அவங்களுக்கு ஒரு சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு டிரான்ஸ்ஃபரபிலிட்டி இருக்கிறதுக்கான ஒரு நான் உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை நான் இது வரைக்கும் எந்த ஊடகத்துக்கும் சொல்லல, இப்ப சொல்றேன். நான் ஸ்ரீபெரும்புதூர்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு 20% மேல வாக்கு இருக்குன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? நான் சொல்றேன், இப்ப எழுதி வச்சுக்கல. சோ ஸ்ரீபெரும்புதூர்ல உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வரும்போது அப்ப பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறேன் உங்களுக்கு. நான் ஏன்னா ஸ்ரீபெரும்புதூர் 20% பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு வங்கி இருக்குன்னு இது வரைக்கும் யாருமே சொல்லல. நான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். நான் ஒரு கம்பேரிசன் சொல்றேன். அதிமுக பாமக பிஎம்கே பிஜேபி எந்த ரெண்டு அணிகள்ல ஓட் டிரான்ஸ்ஃபரபிலிட்டி கூடுதலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார் நீங்க அதிமுக வந்து நீங்க 2021 வரைக்கும் இருந்த அதிமுக வேற, இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக வேற. இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக இரட்டை இலை சின்னத்திற்காகவும் அவர்களுடைய ஊழியர்கள் மட்டும்தான் அவர்களுக்கு ஆதரவுல இருக்காங்க. இது வந்து அதாவது பெருங்கட்சி 2 கோடி ரூபாய் தொண்டர்கள் கொண்ட கட்சி. தொண்டர்களே பாதி பேர் வெளில வந்துட்டாங்க. அஇஅதிமுகவினுடைய முழு ஸ்ட்ரென்த், அதாவது எடப்பாடியார் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய முழு ஸ்ட்ரென்த் இந்த எலெக்ஷன்ல உங்களுக்கு தெரிய வந்துடும். அது வரும்போது பாப்போம். ஆரணியிலயோ, அரக்கோணத்திலயோ, திருவண்ணாமலையிலயோ, விழுப்புரத்திலயோ, கள்ளக்குறிச்சியிலயோ பாஜக பாமகவுக்கு என்ன வேல்யூ அடிஷன் கொடுக்கும்? சார் பாரதிய என்ன வேல்யூ அடிஷன் கொடுக்க போறது நீங்க தேர்தல் போது தான் பார்க்க போறீங்க. ஏன்னா எண்மண் எண் மக்கள் யாத்திரா, எண்மண் எண் மக்கள் யாத்திரை வந்து உங்களுக்கு வந்து எல்லா திருக்கோவிலூர்லயே உங்களுக்கு வந்த வெல்கம் வந்து ஈவன் அண்ணாமலை ஸ்டண்ட். ஏன்னா அந்த மாதிரியான ஆதரவு இருந்தது உங்களுக்கு. அதனால உங்களுக்கு வந்து நீங்க வந்து பழைய ஸ்பெக்ஸ போட்டுட்டு நீங்க பார்க்கும் பொழுது இட் வில் லுக் லைக் an aberration. பட் புது ஸ்பெக்ஸ் நீங்க மாற்றணும். நீங்க ஒண்ணு வச்சுக்கோங்க. இன்னைக்கு மன்சூர் அலிகான கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு செய்தி தொடர்புல வந்திருக்கு இந்திய சிங்கங்கள் கட்சியா, அகில இந்திய சிங்கங்கள் கட்சியா. அந்த கட்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவான். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாக்கும் தமிழ்நாட்டுக்கு என்னங்க சம்பந்தம்? சமதா பார்ட்டி வந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மறைவுக்கு பிறகு அந்த கட்சியே இல்லாம போயிடுச்சு. இவங்க பேசுற கட்சியெல்லாம் ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன். நான் இன்னைக்கு செய்தித்தாள்ல வந்து விஷயத்தை தான் நான் சொல்றேன். நான் கற்பனையில நான் ஒன்னும் பேசல. நான் செய்தித்தாள்ல வந்து இதான் சொல்றேன். அதிமுக யாரோட கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காங்கிறத பாத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரிய வரும் எந்த கட்சி வலுவா இருக்கு, யார் யாருக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதெல்லாம் நீங்க அப்பதான் பார்க்க முடியும். அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.